தெருவின் மூலையில் குவிந்து கிடந்த அந்த பெரிய குப்பை மேட்டில் 75 வயது மதிக்கத்தக்க பாட்டி ஒருவர் தனியாக நின்று கொண்டிருந்தார். சுட்டெரிக்கும் வெயிலிலும் கூர்மையான பிளாஸ்டிக் பாட்டில்களையும் காகிதங்களையும் தனது தளர்ந்த கைகளால் பொறுக்கி கொண்டிருந்தார். இன்னைக்கு இதை வித்தாத்தான் ராத்திரிக்கு கஞ்சி கிடைக்கும் என்ற கவலை மட்டுமே அந்த சுருங்கிய முகத்தில் தாண்டவமாடியது. அப்போது அந்த பாதையை கடந்து சென்றார் தருண் மிஸ்ரா என்ற இளைஞர். அந்த முதிய வயதிலும் உடம்பில் தெம்பே இல்லாமல் பாட்டி குப்பை பொறுக்குவதை பார்த்த தருணின் மனம் துடித்தது. மெல்ல பாட்டியின் அருகில் சென்று, பாட்டி, இந்த வயசுல ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க என்று பரிவோடு கேட்டார். பாட்டி தன் கலங்கிய கண்களை துடைத்து கொண்டே, வேற வழி இல்லை தம்பி, பசி பொறுக்க முடியல, பிழைப்புக்கு இதை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாதே என்றார் தழுதழுத்த குரலில். பாட்டியின் அந்த வார்த்தைகள் தருணின் நெஞ்சை உலுக்கின. வெறுமனே சில ரூபாய் நோட்டுகளை கொடுத்துவிட்டு போவது நிரந்தர தீர்வாகாது என்பதை உணர்ந்த தருண் பாட்டிக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க முடிவு செய்தார். மறுநாளே பாட்டியை அன்போடு அழைத்து கொண்டு சந்தைக்கு சென்றார். பாட்டியின் கையை பிடித்து கொண்டு அவரே பொருட்களை எல்லாம் தேர்வு செய்ய வைத்தார். ஒரு புதிய காய்கறி வண்டி, துல்லியமாக எடை போடும் தராசு, ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் என வியாபாரத்திற்கு தேவையான அனைத்தையும் வாங்கி கொடுத்தார். அது மட்டுமன்றி பாட்டியின் வீட்டிற்கு தேவையான அரிசி, பருப்பு போன்ற மளிகை பொருட்களையும் வாங்கி கொடுத்தார். இதையெல்லாம் பார்த்த அந்த பாட்டியின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. இத்தனை வருடங்களாக குப்பையை மட்டுமே சுமந்த அந்த பாட்டியின் கைகளில் இப்போது ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் நிறைந்திருந்தன. தான் குப்பை பொறுக்கிய அதே தெருவில் இன்று கம்பீரமாக காய்கறி வண்டியின் பின்னால் புன்னகையோடு நிற்கிறார் அந்த பாட்டி. எனக்கு ஒரு பேரனா வந்து என் வாழ்க்கையே மாத்திட்டான் தம்பி என்று பாட்டி சொல்லும்போது தருணின் முகத்தில் மட்டுமல்ல, இந்த சம்பவத்தை பார்த்த அனைவரின் மனதிலும் மனிதநேயம் எனும் ஒளி பிரகாசித்தது.